Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரச்சுவிட்ட சாம்பார் ரெசிபி பார்க்க போறோம். அரச்சுவிட்ட சாம்பார் ரெகுலர் சாம்பார் மாதிரி அதே ரெசிபி தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா சில பொருட்களை வறுத்து அரைச்சு நம்ம அதுல சேர்த்துக்க போறோம். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், குக்கர்ல பருப்பு வேக போட்டுருங்க, உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து. நான் இன்னைக்கு இந்த சாம்பாருக்கு கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் அண்ட் அவரைக்காய் இந்த நாலும் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை போட்டு நீங்க செஞ்சுக்கலாம். இதுல தண்ணி ஊத்தி உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நான் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சுட்டு இப்போ வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்வலா பாத்தீங்கன்னா அரைச்சு விட்ட சாம்பாருக்கு சின்ன வெங்காயத்தை முழுசு முழுசா போடுவாங்க. ஆனா இங்க ஒரு சின்ன வெங்காயம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் 4 சின்ன வெங்காயம் அளவுக்கு பெருசா இருக்கு. சோ அதனால இதையே நான் இந்த மாதிரி தின் ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வறுத்தரைக்க வேண்டிய பொருட்களை பார்த்தலாம். ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதுல 1.5 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரெகுலர் வரமிளகாய் 2ம் ஒரு வெடிகாய் சில்லியும் சேர்த்திருக்கேன். நல்ல கலரும் கொடுக்கும். கொஞ்சம் காரமே எனக்கு கம்மியா வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துட்டோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க, துருவின தேங்காய். இப்போ இதையும் சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரோஸ்ட் பண்ணாம லைட்டா ரோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம டக்குன்னு எடுத்து வச்சிடலாம். தேங்காய் ஸ்மெல்லு மாறிடக்கூடாது. இப்போ இதை நான் ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தியாச்சு. கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா வதக்கிட்டோம். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இந்த டைம்ல தக்காளியை நல்லா பொடி பொடியா நறுக்கி நீங்க இதுல சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா பெருங்காய பொடி, அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச காய்கறிகளை எடுத்து சேர்த்துக்கலாம். சோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் காய்கறியை நல்லா சேர்த்துட்டு அதுல இருந்து தண்ணியை நம்ம ஓரளவுக்கு சேர்த்திருக்கோம். இப்போ புளிய நல்லா திக்கா கரைச்சு வச்சிருக்கோம். இப்போ நான் உடனே காமிக்கிறேன். ஆனா இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் டைம் விட்டு நம்ம பண்ணணும். இப்போ புளி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கொதி வந்துருச்சு. அந்த ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பருப்பு வேக போட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மசிக்க கூடாது, அதாவது மையா ஆகுற மாதிரி மசிச்சிடாம ஓரளவுக்கு பருப்பு கொஞ்சம் தெரியணும், அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ மசிச்சு வச்ச பருப்பை எடுத்து இதுல நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி திரும்பவும் ஒரு கொதி வரணும். அரைச்சு விட்ட சாம்பார் ரொம்பவே கெட்டியா வரும். அதனால எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை இப்பவே ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருங்க. சோ நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இது மேல நம்ம கொத்தமல்லி தழை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான அரைச்சு விட்ட சாம்பார் சீக்கிரமே ரெடி ஆயிடுச்சு. இதே ஆர்டர்ல நீங்க பண்ணீங்கன்னா சைட் பை சைடா காய் வெந்துரும், அப்புறம் புளி ஊறிடும், எல்லாமே டக்குன்னு பண்ணிடலாம். சோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு இந்த அரைச்சு விட்ட சாம்பாரோட எங்க வீட்டுல வெண்டைக்காய் பொரியல், பாகற்காய் வறுவல் அண்ட் இதே மாதிரி ரெகுலர் சாம்பார் ரெசிபியும் நம்மளோட சேனல்ல இருக்கு. அதுல இருக்கிற எல்லா மெத்தட்ஸையும் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா சாம்பார் செம டேஸ்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.